பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆகவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை அவன் கட்டினான். ஆபிரகாம் கட்டின அந்த பலிபீடத்துக்கு அவன் பெயர் வைக்கிற காரியம் யெகோவா ஈரே. அதாவது எல்லாமே தேவனுடைய பரத்திலே அது பார்த்து கொள்ளப்படும். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கிற ஒரு பலிபீடம். அப்போ பலிபீடம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற இடம், அதே நேரத்தில் தேவனுக்கும் நமக்கும் தேவனோடு நம்மை இணைக்கிற ஒரு இணைப்பை ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிற இடம் தான் பலிபீடம். அப்போ ஆபிரகாம் கட்டின பலிபீடம் யெகோவா ஈரே என்று சொல்லப்படுகிறது. அவன் அநேக பலிபீடங்களை கட்டினான், கர்த்தரை தொழுது கொண்டான். ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய பலிபீடத்தை அவன் கட்டினது யெகோவா ஈரே, எல்லாம் தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களிலே தேவன் எல்லாவற்றையும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுகிற ஒரு தேவன். அதே போல் அந்த இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, யாத்திராவுடைய புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அதாவது மோசேங்க ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று சொல்லி பெயர் எடுக்கிறான். தேவனுடைய வெற்றி என்று பலிபீடம் கட்டப்படுகிறது. அப்போ மோசே கட்டின பலிபீடத்துக்கு அர்த்தம் தேவனுடைய வெற்றி, ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்போது மோசேனுடைய ஜனங்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். ஆகவே மோசே அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று சொல்லி பெயர் வைக்கிறான். அந்த பலிபீடத்துக்கு யெகோவா நிசி, அதாவது தேவனுடைய வெற்றி, தேவனுடைய ஜெயம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், அவர் வெற்றியை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். மூன்றாவது, நியாயாதிபதி 24-23 வாசிக்கிறோம். அங்கே கிதியோன் ஒரு பலிபீடத்தை அவன் கட்டுகிறான். அந்த பலிபீடத்துக்கு பெயர் யெகோவா ஷாலோம் என்று சொல்லப்படுகிறது, அதாவது உனக்கு சமாதானம் என்று சொல்லப்படுகிற. அப்போது கிதியோன் கட்டின பலிபீடத்தினுடைய பெயர் யெகோவா ஷாலோம், உனக்கு சமாதானம், பயப்படாதே உனக்கு சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையாகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒவ்வொரு பலிபீடத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தில் கட்டப்படுகிற பலிபீடத்துக்கு ஒவ்வொரு காரியம் அங்கு சொல்லப்படுகிற. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், எல்லா சத்துருக்கு மேலேயும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், எல்லா பயத்தையும் மாற்றி நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். அதே போல் எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு புதுப்பித்து கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனால தேவனுடைய வல்லமை அவனுக்கு முன்பாய் வெளிப்பட்டது. தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தினார். அப்போ உண்மையாகவே நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனோடு நாம் இணைக்கப்படும் பொழுது, அந்த பலிபீடம் கட்டப்படும் பொழுது நம்முடைய எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். நம்முடைய பயத்தெல்லாம் மாற்றி நமக்கு சமாதானத்தை தருவார். நமக்கு முன்பாக தேவன் வெளிப்படுவார், நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். உண்மையாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிதான ஒரு காரியங்களை செய்வார். உங்கள் காரியங்களெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எல்லாவற்றின் மேலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஜெயத்தை, நல்ல ஒரு விடுதலை தருவார். பலிபீடம்ங்கிறதான தேவனோடு ஒப்பு கொடுக்கிறது, தேவனோடு இணைப்பு நமக்கு உண்டாகும் பொழுது, ஐக்கியப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்வார், உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கிற அருமையான நமது பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்வீராக. ஆகவே ஆண்டவரே, ஆபிரகாம் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஈரே என்று சொன்னான். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லப்பட்டது போல
ஆண்டவரே, மோசே கட்டின பலிபீடத்தில் யெகோவா நிசி எல்லாவற்றையும் மேலும் ஜெயத்தை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுத்தவர். இந்த சத்தத்தை கேட்க அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மேலேயும் ஒரு ஜெயத்தை கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றி ஆண்டவரே தேவ சமாதானத்தை கத்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை வெளிப்படுத்துவீராக, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் மகிமையான ஒரு காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.